வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதனால இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சேர்த்து பிள்ளை இங்கிலீஷ் நல்லா பேசுது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழே வரமாட்டேங்குது. தமிழ் தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுவதில் நாம் ரொம்ப விரும்புகிறோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம பிள்ளைங்க குறைந்தபட்சம் நம்மளை மம்மி டேடின்னு கூப்பிட்டுட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபீஸ் செரிச்சு போடும். அம்மான்னு கூப்பிட்டுட்டா அவன் கட்டின ஃபீஸ் வேஸ்ட் போல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அம்மாங்கிற சொல் எவ்வளவு ஆழமான சொல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தாய்ங்கிற சொல்லுக்கும் மேலானது அம்மா. ஏன்னா தாய்னா செவிலி தாய், வாடகை தாய், அப்படிலாம் நிறைய தாய்கள் இருக்கு. நான் அம்மான்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? யார் என்னை பெற்றார்களோ அவர்களை மட்டும்தான் அம்மான்னு சொல்லுவோம். இந்த அம்மாங்கிற சொல் தமிழ் மொழியில எப்படி வந்துச்சுன்னா அம்மைங்கிற சொல்லேருந்து வந்துச்சு. அம்மை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா அழகுன்னு பொருள், மென்மையானன்னு பொருள், கேட்பாயாகன்னு பொருள், ஈரம்னு ஒரு பொருள். அப்ப அம்மான்னு சொன்னா அவ ஈரமானவள், மென்மையானவள், தன் குழந்தைக்கு அழகானவள், தன் குழந்தையின் வளர்ச்சிக்காக கணவனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஆசிரியரிடத்திலும் இறைவனிடத்திலும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பவள், கேட்பாயாக. இத்தனை பொருட்களை உள்ளடக்கிய சொல் அம்மா. எனவே இந்த அம்மா என்கிற சொல் மொழியின் அழகு மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமான ஒரு சொல். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா கூட, உன் பிள்ளை நல்ல இங்கிலீஷ் பேசினா கூட, அமெரிக்காவுக்கு அவனை அனுப்புகிற பிளான் இருந்தால் கூட, வீட்டில் எந்த சொல் ஆங்கிலத்தில் பேசினாலும் குறைந்தபட்சம் மம்மி டேடி என்று சொல்லுவதை தவிர்த்து அம்மா அப்பா என்று அழைக்க சொல்லுங்கள். அது ஒரு உணர்ச்சி பூர்வமான இறுக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.